அனைத்து ஆன்மாக்களுக்கும் இறைவணக்கம். இன்று திருமந்திரத்தின் பாடல் விளக்கத்தில் 3ஆம் தந்திரம் 8 பாடல் 611 தியானம். தியானம் என்று சொன்னால் தியானத்தினுடைய முறை, தியானத்தில் இருக்கக்கூடிய பல வகைகள், நம்முடைய மனதை ஒருமுகப்படுத்துதல் என்று சொல்லலாம். பள்ளி அறையில் பகலே இருள் இல்லை, கொள்ளி அறையில் கொழுந்தாமற் காக்கலாம். ஒள்ளி தரியிலோ ஓசனை நீளிது, வெள்ளி அறையில் விடிவில்லை தானே. தியானம் செய்பவர்களுடைய உள்ளம் எப்படி இருக்கும் என்று சொன்னால், பகலே இருள் இல்லை. அங்கே அந்த உள்ளத்தில் இருள் இருக்காது, பகல் போன்ற ஒளி பொருந்தியதாக இருக்கும். தியானம் செய்பவர்களுடைய உள்ளம் ஒளிமயமானதாக இருக்கும், பகல் போன்று இருக்கும் என்று கூறுகின்றார். கொள்ளி அறையில் கொழுந்தாமற் காக்கலாம். அங்கே இருள் கிடையாது அல்லவா, எனவே பயம் இருக்காது. எப்படிப்பட்ட பயம் இருக்காது அவர்களுக்கு? மரணம் பற்றிய பயமே இருக்காது அவர்களுக்கு. தியானம் செய்பவர்களுடைய உள்ளம் எப்படி இருக்கும் என்று சொன்னால் ஒளி பொருந்தியதாக இருக்கும், இருள் இருக்காது. எனவே அங்கே மரணம் பற்றிய பயம் அவர்களுக்கு துளியும் இருக்காது. அப்ப இந்த மாதிரி அற்புதமான ஒரு நுண்ணறிவை பெற்ற யோகியர்கள், இப்படி தியானம் செய்பவர்கள், யோகம் செய்பவர்கள் யோகியர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். அவருடைய உள்ளம் எப்பொழுதும் ஒளி வீசியதாக இருக்கக்கூடும். எனவே அவர்களுக்கு மரணம் பற்றிய பயமே இருக்காது. இப்படிப்பட்ட நுண்ணறிவை பெற்ற யோகியர்கள் என்ன செய்யறாங்கன்னா, தங்களுக்குள் காணும் உள்ளொளி, அவர்களுக்கு உள்ளே காணுகின்ற ஒளி இருக்கின்றது அல்லவா, அந்த அவருடைய உள்ளத்தில் பிரகாசிக்கின்ற அந்த ஒளி, அந்த நுண்ணறிவை பெற்ற யோகியர்கள் உள்ள ஒளி வருது இல்லைங்களா, அந்த ஒளி ஒரு யோசனை தூரம் பரவி இருக்குமா. இந்த யோசனை என்று இப்பொழுதுதான் ஆங்கிலம் வந்த பிறகு கிலோமீட்டர் ஆயிற்று, மைல் ஆயிற்று எல்லாம். ஆனால் அப்பொழுது அந்த காலத்தில் அளக்கின்ற தூரத்தை, நீளத்தை அளக்கின்ற ஒரு அளவாக யோசனை என்று வைத்தார்கள். ஒரு யோசனை, 2 யோசனை என்று தூரத்தை பொறுத்திருக்கு. எனவே இவர்களுடைய அந்த ஒளி, இவர்கள் தங்களுக்குள் காணுகின்ற அந்த ஒளி ஒரு யோசனை தூரம் பரவி இருக்குமாம். சரி, ஒரு யோசனைன்னு சொல்லிட்டோம். நம்ம இலக்கியத்தில், இலக்கிய காலங்களில், சங்க காலங்களில் பயன்படுத்தப்பட்ட ஒரு வார்த்தை யோசனை, ஒரு யோசனை. இப்போதான் மைல், கிலோமீட்டர், மைல் வந்து போய் கிலோமீட்டர் வந்துச்சு. அப்போ இந்த ஒரு யோசனை தூரம் பரவி இருக்குமா அந்த ஒளி, உள்ளே காணுகின்ற அந்த ஒளி வந்து ஒரு யோசனை தூரம் என்று சொன்னால் எவ்வளவு சொன்னால், சுமார் ஒரு 6 கிலோமீட்டர்லேருந்து இப்போ இருக்கக்கூடிய 6 கிலோமீட்டர்லேருந்து ஒரு 14.5 கிலோமீட்டர் வரையில் இருக்கலாம். இது ஒரு தோராயமானது தான். இப்போ ஒரு யோசனை என்பதற்கு அளவு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு 6லேருந்து ஒரு 14.5 15 கிலோமீட்டர், இல்லைன்னா 15 கிலோமீட்டர் டைரெக்டாக வச்சுங்க. ஒரு முறையும் போயிட்டு நம்ம தெரிந்து கொள்வதற்கு, விளைவதற்கு பதில் ஒரு யோசனை என்று சொன்னால் ஏறத்தாழ ஒரு 15 கிலோமீட்டர் அளவுக்கு வைத்துக் கொள்ளுங்களேன். அந்த அளவிற்கு இவருடைய உள்ளொளி பரவி இருக்குமாம். யோகியர்களுடைய உள்ளொளி அந்த தூரத்துக்கு பரவி இருக்கும், அந்த ஒளிமயமான வெள்ளி அறையாகிய மனதில். அப்ப யோகியர்களுடைய மனசு எப்படி இருக்கும்? ஒளி வீசியதாக, பகல் போன்று மின்னும். அவருடைய அந்த உள்ளம் என்பது மிக ஒளிமயமான வெள்ளி அறையாகிய அங்கே ஒளி வீசி கொண்டிருக்கும். முக்கியமாக அப்படிப்பட்ட ஞானிகளுக்கு எந்த பயம் இருக்காது என்று சொன்னால், மனதில் பயத்திற்கு இடம் இருக்காது. பயப்பட மாட்டாங்க, மரணமே வராது, மரணத்தை பற்றி அவர்களுக்கு பயமே இருக்காது. இப்படிப்பட்ட உள்ளொளி பெற்ற யோகியர்கள், அவர்களுக்கு மரண பயம் கிடையாது. எந்த விதமான அந்த உள்ளம் வந்து மிக ஒளி பொருந்தியதாக இருக்கும். இப்படி அதை பற்றி, அந்த தியானத்தை பற்றி, அந்த யோகியலை பற்றி கூறுகின்றார் திருமூலர். திருச்சிற்றம்பலம்.